ஜெயவர்தனை பொறியில் சிக்கிய ராஜஸ்தான் அணி பிளே ஆஃப் வாய்ப்பும் ஓவர். ராஜஸ்தான் அணிக்கு எதிரான போட்டியில மும்பை அணி 100 ரன்கள் வித்தியாசத்துல அபார வெற்றியை பெற்றிருக்கு. பவர் பிளே ஓவர்கள்லயே 5 விக்கெட்டுகளை ராஜஸ்தான் அணி இழந்து தடுமாறுச்சு. இந்த வெற்றியின் மூலமா மும்பை அணி புள்ளிப்பட்டியல்ல முதலிடத்துக்கு முன்னேறி அசத்தியிருக்கு. ஐபிஎல் தொடரோட 50வது லீக் போட்டியில மும்பை அணியை எதிர்த்து ராஜஸ்தான் அணி விளையாடிட்டு வருது. இந்த பேட்டிங்ல முதல்ல பேட்டிங் ஆடின மும்பை அணி 20 ஓவர்கள்ல 2 விக்கெட்டுகள் இழப்புக்கு 217 ரன்களை விளாசிச்சு. சிறப்பா ஆடின ரிக்கல்டன் 38 பந்துகள்ல 61 ரன்களையும், ரோஹித் சர்மா 36 பந்துகள்ல 53 ரன்களையும் விளாசினாரு. அதுக்கு பின்னாடி ராஜஸ்தான் அணி தரப்புல வைபவ் சூரியவன்சி, யசஸ்வி ஜெய்ஸ்வால் கூட்டணி தொடக்கம் கொடுத்தது. இதுல தீபக் சஹார் வீசின ஃபர்ஸ்ட் ஓவர்லயே வைபவ் சூரியவன்சி டக் அவுட் ஆகி வெளியேற 2வது ஓவரை வீச போல்ட் வந்தாரு. அந்த ஓவர்ல 2 சிக்ஸர்களை விளாசினாலும் கடைசி பந்துல ஜெய்ஸ்வால 13 ரன்கள்ல பெவிலியனுக்கு அனுப்பிட்டாரு. அதுக்கு பின்னாடி மறுபடியும் 4வது ஓவர்ல நிதிஷ் ராணா 9 ரன்கள்ல ஆட்டம் இழக்க 5வது ஓவரை வீசுறதுக்கு பும்ரா கூப்பிடப்பட்டாரு. அந்த ஓவர்ல ரியான் பராக் 16 ரன்கள்ல ஆட்டம் இழந்த நிலையில ஹெட்மயர் முதல் பந்திலேயே டக் அவுட் ஆகி வெளியேறினாரு. ஹெட்மயருக்கு ஷார்ட் லெக் ஃபீல்டர் வச்சு பும்ரா வீசினது ஆச்சரியத்தை கொடுத்தது. அந்த விக்கெட் வீழ்ந்ததுக்கு பின்னாடி ஓய்வறையில் இருந்த மலிங்கா உடனடியா ஜெயவர்தனேவை பார்த்து கொண்டாடினாரு. இது மூலமா ராஜஸ்தான் அணியோட ஒவ்வொரு பேட்ஸ்மேனுக்கும் மும்பை அணி பிரத்யேக திட்டத்தோட களம் இறக்கி இருக்கிறது தெரிய வந்துச்சு. தொடர்ந்து வந்த சிவம் துபே 15 ரன்கள்லயும், துருவ் ஜுரால் 11 ரன்கள்லயும் ஆட்டம் இழந்து பெவிலியன் போனாங்க. இதனால ராஜஸ்தான் அணி 76 ரன்களுக்கு 7 விக்கெட்டுகளை இழந்து தடுமாறுச்சு. அதுக்கு பின்னாடி கரண் சர்மா பவுலிங்ல தீக்ஷனா அப்புறம் கார்த்திகேயா இவங்க 2 பேருமே தலா 2 ரன்கள்ல ஆட்டம் இழக்க கடைசி நேரத்துல ஆர்ச்சர் சில சிக்ஸர்களை விளாசினாரு. அதுக்கு பின்னாடி ஆர்ச்சரும் 30 ரன்கள்ல ஆட்டம் இழக்க ராஜஸ்தான் அணி 117 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆச்சு. இது மூலமா ராஜஸ்தான் அணி பிளே ஆஃப் ரேஸ்ல இருந்து வெளியேற்றப்பட்டிருக்கு. அதே மாதிரி தொடர்ச்சியா 6 வெற்றிகளை பெற்றிருக்கக்கூடிய மும்பை அணி புள்ளிப்பட்டியல்ல 14 புள்ளிகளோட முதலிடத்துக்கு முன்னேறி இருக்கு. இதனால மும்பை அணியோட வெற்றியை எந்த அணி தடுக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு அதிகரிச்சிருக்கு.